அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். போன வாரம் பார்லிமெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இந்தியாவுடைய வரலாற்றையே மாத்தி அமைக்கிற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது கீழடி ஆராய்ச்சி பத்தி இல்ல, அது இந்தியா பாகிஸ்தான் போர் பத்தி கூட இல்ல, அது எலெக்ஷன் பத்தி கூட இல்ல. அது என்ன விஷயம்னு பார்த்தா சமோசா பத்தி. உங்களுக்கும் இந்த மாதிரி குட்டி சமோசாலாம் பிடிக்கும்னா சோ சேட், இனிமே உங்களால இதெல்லாம் சாப்பிட முடியாது. என்னடி சொல்ற? இப்படி சமோசா சாப்பிட முடியாத அளவுக்கு பார்லிமெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, உத்தரப்பிரதேஷ் எம்பி ரவி கிஷான் இந்தியால சில பகுதிகளில் சமோசா சின்ன சைஸ்ல விற்கிறாங்க, சில பகுதிகளில் பெரிய சைஸ்ல விற்கிறாங்க. ஆனா ரெண்டுமே ஒரே ரேட்டுக்கு தான் கிடைக்குது. இனிமே இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இனிமே இந்தியா ஃபுல்லா சமோசா ஒரே சைஸ், ஒரே வெயிட், ஒரே ரேட்ல தான் விற்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த குட்டி சமோசா சில இடங்கள்ல 3.20 ரூபாய்க்கு, 4.20 ரூபாய்க்குன்னு விற்பாங்க. இந்த ஒரு சமோசா சில இடத்துல 10 ரூபாய், 12 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த பெரிய சமோசா சில சின்ன கடையில 12 ரூபாய்க்கும் கிடைக்கும், சில பெரிய கடையில 15 ரூபாய், 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுல எங்க கம்மி ரேட்ல கிடைக்குதோ அங்க போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா எல்லாம் ஒரே சைஸ்ல ஒரே வெயிட்ல இருக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டோம். அட, சமோசா டேஸ்டா இருந்தா பத்தாதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு தோணும். ஆனா இவர் சொன்னதுலயும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டிரான்ஸ்பரன்சி. இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லா எங்க போய் சமோசா வாங்கினாலும் அது ஒரே வெயிட், ஒரே சைஸ், ஒரே ரேட்டுக்கு தான் விற்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன மாதிரி பார்த்தா இந்த சமோசாலாம் எப்போ பண்ணது, எந்த எண்ணெயில பண்ணதுன்னு ஃபுல் டீடைல்ஸ் அந்த சமோசாவோட பேக்கேஜிங்ல இருக்கணும். ரெண்டாவது, கன்சியூமர் ரைட்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் 300 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு அதுல வர குவான்டிட்டி பார்த்து ஷாக் ஆயிருக்கீங்களா? ஆனா இனிமே அது நடக்காது. ஏன்னா இந்த 300 ரூபாய்க்கு இவ்வளோ பிரியாணி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வெயிட் ரேஷியோ செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 300 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பிரியாணியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு ஹோட்டலில் நம்மளால தைரியமாக கேட்க முடியும். மூணாவது, டே லைட் ராபரியை தடுக்கும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஒரு ஃபேன்சியான பிளேட்டில் சர்வ் பண்ணுறாங்கன்றதுக்காக யானை விலை, குதிரை விலைக்கெல்லாம் விற்க முடியாது. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது அதில் சில பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்க மாதிரியே நெகட்டிவ் சைட்ஸும் இருக்கும். இதில் நெகட்டிவ் சைட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, ஓவர் ரெகுலேஷன். இப்போ இந்தியா ஃபுல்லா விற்கிற எல்லா பானிபூரிலையும் பானியோட சைஸ் இவ்வளோதான் ஊற்றணும், அதில் வர மசாலா இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தா என்ன பண்றது? ரெண்டாவது, லாஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இப்போ பிரியாணியில் இவ்வளோதான் வைக்கணும், இவ்வளோதான் சிக்கன் இருக்கணும் அப்படின்னு போட்டாங்கன்னா இந்தியாவில் எல்லா பிரியாணியுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு கிரியேட்டிவிட்டியே இருக்காது, நமக்கும் போர் அடிச்சிடும். மூணாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா சமோசா கடையிலையும் கரெக்டான வெயிட் ரேஷியோவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு யாரு போய் செக் பண்ணுறது? அப்புறம் அதுக்கு தனியாக சமோசா குவாலிட்டி கண்ட்ரோல் போர்டு, இல்லைனா காரக்குழம்பு கன்சிஸ்டன்சி கமிஷன் அப்படின்னு புது புது டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே வெயிட், ஒரே சைஸில் சமோசா விற்கலாம். பட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா இட்லியும் 6.2 சென்டிமீட்டரில் ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வடை எல்லாம் 33.4 கிராம்ஸில் தான் இருக்கணும். கிறிஸ்பி மீட்டரில் 7.5 வரைக்கும் தான் ஃப்ரை பண்ணணும். இப்படிலாம் ரூல்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? சோலி முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போது ஸ்நாக்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய ஸ்கேம் நடக்கிறது எங்கன்னு பார்த்தா சிப்ஸ் பேக்கெட். ஆசையாக சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்து திறந்து பார்த்தா அதில் ஆடி மாதம் காற்றை விட அதிகமாக காற்றடிச்சதுன்னா காண்டாகாதா? இந்த ஆதங்கத்தை தான் எம்பி ரவி கிஷான் பார்லிமெண்ட்டில் காட்டியிருக்காரு. இது கேட்குறதுக்கும் இமேஜின் பண்ணி பார்க்குறதுக்கும் காமெடியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் வெளியில் சாப்பிட்ற இந்த நாட்டில் இது ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய மேட்டர் தான். ஆனால் இது சமோசாவை பற்றி இல்லை. இங்கே ரியல் இஷ்யூ சமோசாவோட வெயிட் கிடையாது, இது ஃபுட் ஃபேர்னஸ் அண்ட் கன்சியூமர் ரைட்ஸ் பற்றி. ஒரு ஃபேரான குவான்டிட்டியில் இருக்க ஃபுட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்கோங்கிறத பொறுத்து. ஸோ பார்லிமெண்ட்டில் நடந்த இந்த சீரியஸான சமோசா டிஸ்கஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரே சைஸில் தான் இருக்கணும்னா இந்த சமோசாலாம் எந்த சைஸில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.